தேவனின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக இந்த இடத்திலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் இன்றைய நாளிலே தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட அருமையான வார்த்தை பகுதி சங்கீதம் 23:2. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். He makes me lie down in green pastures. He leads me beside still waters. கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, அப்பா தெய்வமே, இந்த அருமையான தியானத்தை உமது சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். தேவன் நீர் அடியேனையும் என் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரோடும் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமது புடமிடப்பட்ட இந்த வார்த்தை மூலமாக கர்த்தாவே, நாங்கள் தேவராஜ்யத்துக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமாக கனி கொடுக்கும் ஆண்டவரே மரங்களாக நீர் எங்களை வணைந்து வழிநடத்துவதற்காக நன்றி சொல்லி என்னை முற்று முழுதாக உமது சிலுவைக்குள் மறைத்து உண்மையே உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸோ சங்கீதம் 23:2. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. எப்படி ஒரு மேய்ப்பன், தாவீது இந்த இடத்துல ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். ஸோ தாவீது எப்படி அவர் ஒரு நல்ல மேய்ப்பனாக தன் மந்தைகளை புல்லுள்ள இடங்களில், அந்த மந்தைகளுக்கு ஏற்ற விதமாக மந்தைகளின் தேவைகளை அறிந்து அதன் பிரகாரமாக அவர் எப்படி அந்த மந்தைகளை புல்லுள்ள இடங்களுக்கு வழிநடத்தி செல்கிறாரோ, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் அவர் கொண்டு அந்த தன் மந்தைகளை கொண்டு செல்கிறாரோ, அதே போல இந்த இடத்திலே தாவீது எப்படி எங்கள் நல்ல மேய்ப்பனாக இருக்கும் எங்கள் இயேசு கிறிஸ்து மந்தைகள் ஆகிய எங்களை எப்படி அவர் எங்கள் தேவைகளை சந்திக்கிறார், எங்களை எப்படி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு செல்லும் பிரகாரமாக எப்படி எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல், தேவ சமூகத்தில் எப்படி ஒரு இளைப்பாறுதல், தேவ சமாதானத்தை எங்களுக்கு எப்படி கொடுக்கிறார் என்பதையே இந்த இடத்திலே தாவீது வலியுறுத்துகிறார். சோ நீங்கள் பார்த்தீர்களானால், என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்பதன் மூலமாக தேவன் எங்கள் தேவைகளை எப்படி சந்திக்கிறார். தேவனுக்கு தெரியும் ஒவ்வொருவரும் போகும் பாடுகள். கர்த்தருக்கு தெரியும் எங்கள் இருதயத்திலே இருக்கும் விருப்பங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் தனது சித்தத்தின் பிரகாரமாக எங்கள் தேவைகளுக்கு ஏற்ற விதமாக எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிறார். அடுத்ததாக, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்று சொல்லும் போது தேவன் எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கும் விதமாக எங்களை அழைத்து செல்கிறார். ஏனென்றால் எங்கள் தேவன் ஒரு இளைப்பாறுதலின் தேவன். எப்படி நீங்கள் ஒரு மந்தையை பார்த்தீர்களானால், மேய்ப்பன் மந்தைகளுக்கு முன்பாக செல்வான். அந்த மேய்ப்பன், அந்த ஆடுகள் அந்த மேய்ப்பனுக்கு பின்பாக முழு நம்பிக்கையோடு தங்கள் நம்பிக்கையை முற்று முழுதாக அந்த மேய்ப்பனிலே வைத்து, மேய்ப்பன் தங்கள் தேவைகளை சந்திப்பார் என்ற முழு நம்பிக்கையிலே அந்த மேய்ப்பனுக்கு பின்பாக செல்லும். எப்போதும் மேய்ப்பன் முன்புதான் செல்வான், அவன் பின்னாக செல்ல மாட்டான், அவன் முன்னாக செல்வான், தன் மந்தைகளை அழைத்து செல்வான். அதே போலதான் எங்களுக்கு முன்பாக தேவ சமூகம் இயேசு கிறிஸ்துவானவர் எங்களை அழைத்து செல்ல, நாங்கள் எங்களை விட்டு கொடுத்து, ஒரு மந்தை எப்படி முற்று முழுதாக தன் மேய்ப்பனை நம்புகிறதோ அதே போல மந்தைகள் ஆகிய நாங்கள் எங்கள் இயேசு கிறிஸ்து ஆகிய மேய்ப்பனை முற்று முழுதாக நம்பி அவரிடம் எங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலே செல்லும் போது அவர் எங்களை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு செல்ல வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் எங்கள் நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து தன் உயிரையே எங்களுக்கு அந்த சிலுவையிலே கொடுத்தவர். எங்களுக்காக மற்ற காரியங்களை அவர் கொடுக்காமல் இருப்பது எப்படி? சோ இதைத்தான் இந்த இடத்திலே மிகவும் அருமையாக தாவீது வலியுறுத்துகிறார். அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் அஸ். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு செல்கிறார் என்று சொல்லும் போது இந்த இடத்திலே தாவீது ஒரு இளைப்பாறுதலை, தேவ சமூகத்திலே கிடைக்கும் இளைப்பாறுதலை வலியுறுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு இளைப்பாறுதலின் தேவன். அவர் ஒரு சமாதானத்தின் பிரபு. ஐசாயா 9:6 எங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கும். தேவன் சமாதானத்தின் பிரபு என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாதபடிக்கு
தேவ அருமையான வார்த்தை சொல்லுகிறது, எனது சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். சோ தேவன் எங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும் ஒரு தெய்வமாக இருக்கிறார். அவரின் சமூகத்திலே எங்களை விட்டு கொடுத்து நாங்கள் அவரின் சமூகத்தை எங்களுக்கு முன்பாக செல்ல விடும் போது, நாங்கள் கீழ்ப்படிந்து அவருக்கு பின்பாக செல்லும் போது, அவரின் சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கும் போது, தேவன் எங்களுக்கு இளைப்பாறுதல் தர வல்லவராயிருக்கிறார், நல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் எங்கள் தேவன் ஒரு இளைப்பாறுதலின் தேவன். சகோதரா சகோதரி, இன்றைய நாள்ல நாங்கள் ஏதாவது ஒரு பாடுகள், ஏதாவது பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகளுள் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் நல்ல மேய்ப்பனாகிய கர்த்தருக்கு எங்களை புல்லுள்ள இடங்களிலே எங்களை அழைத்து செல்லவும், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே இளைப்பாறுதல் கொடுக்கவும் எங்கள் தேவனால், கர்த்தரால் ஒருவரால் தான் எங்களுக்கு முடியும். தேவனுக்கு முடியும். தேவனுக்கு கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனுக்கு எங்கள் காரியங்களை மாற்ற அவருக்கு ஒரு கணம் தேவையில்லை. சோ நாங்கள் தேவ இளைப்பாறுதலை நோக்கி செல்வதற்கு நாங்கள் தேவ சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் இப்படி அருமையான வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தும் நாங்கள் எத்தனையோ தடவைகளில் ஈவன் now நாங்கள் எங்கள் இளைப்பாறுதலை இழந்து போயிருக்கலாம். ஏன், என்ன காரியத்துக்காக நாங்கள் அந்த இளைப்பாறுதலை இழந்து போயிருக்கிறோம்? தேவ இளைப்பாறுதலை நாங்கள் ஏன் இழந்து போயிருக்கிறோம் என்று பார்ப்போமானால், 1 யோவான் 2:15-16-17 பார்த்தீர்களானால், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும், கண்களின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்திலே உள்ளவைகள் எல்லாம் பிதாவினிடத்தில் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவ சமூகத்திலே தேவ சித்தத்தின்படி செய்ய அழைக்கப்பட்ட நாங்கள் தேவ சித்தத்தின்படி தேவ சமூகத்திலே இருக்கும் போது நாங்கள் எப்போதும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க கூடியதாக இருக்கும். ஆனால் நாங்கள் ஏன் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறோம்? நாங்கள் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறுகிறோமா? நாங்கள் உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூறும்போது வார்த்தை சொல்லுகிறது, நீ பிதாவினிடத்தில் அன்பு கூற முடியாது, நீ தேவ சமூகத்தை தேட முடியாது. 2 எஜமானர்களுக்கு நாங்கள் வேலை செய்ய முடியாது. நாங்கள் உலகத்தை தேடுவோமானால் நாங்கள் தேவனை இழந்து விடுவோம், தேவ அன்பை இழந்து விடுவோம். தேவ அன்பிலேதான், அந்த தேவ சமூகத்திலேதான் எங்களுக்கு நிரந்தர இளைப்பாறுதல் கிடைக்கும். சோ எங்களுக்கு அந்த இளைப்பாறுதல் தேவையானால் நாங்கள் உலகத்தை விட்டு விலகி நாங்கள் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததியாக தேவனின் சமூகத்துக்குள் வர நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாதபடி மாமிசத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் உலகத்திற்குரியவைகள். அவற்றிலே நாங்கள் எங்கள் இருதயத்தை கொடுக்கும் போது நாங்கள் எங்கள் இளைப்பாறுதலை இழந்து விடுகிறோம். மாமிசத்தின் இச்சைகள் ஆவன. கலாத்தியர் 5:19 பார்த்தீர்களானால், மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க போதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் மீண்டுமாக வலியுறுத்துகிறார். ஆங்கில பைபிளில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஐ ஆம் வார்னிங் யூ. ஆண்டவர் எங்களை எச்சரிக்கிறார். இப்படியான மாமிச கிரியைகள், டிசைர் ஆஃப் த ஃபிளஷ், எங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு செல்ல நாங்கள் போகவே முடியாது. இப்படியான பாவ காரியங்களில் நாங்கள் நிலைத்திருக்கும் போது தேவ சமூகத்தை விட்டு நாங்கள் தள்ளப்படுகிறோம். அது மட்டுமல்லாதபடி கண்களின் இச்சைகள், ஒருவரை பார்த்து அவர் வாழும் விதத்தை பார்த்து நானும் அப்படி வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் தேவ சமூகத்தை தள்ளி வைத்துவிட்டு உலகத்தை நோக்கி ஓடும் போது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க மறந்து விடுகிறோம். உலகத்திலே ஆசை வைக்கும் போது தேவனை பார்க்க மறந்து விடுகிறோம்.
ஏவாள் இப்படித்தான் வஞ்சிக்கப்பட்டாள். பிசாசான இந்த சத்ருவானவன் சர்ப்பத்தின் வடிவிலே அந்த இடத்திலே சர்ப்பம் வந்து அவளை வஞ்சித்து, நீ இந்த பழத்தை உண்ணும் போது சாக மாட்டாய் என்று அவளை பார்த்து அவளை வஞ்சிக்கும் போது அவள் அந்த கண்களின் இச்சைகளினால் அந்த பழத்திலே ஆசைப்பட்டு அந்த சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டு தன்னை அந்த இடத்திலே இழந்து தேவ சமூகத்தை அந்த இடத்திலே இழந்து தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்படுகிறாள். அது மட்டுமல்லாதபடி பாருங்கள், ஜீவனத்தின் பெருமை. நாங்கள் இந்த பூமியிலே எங்களிடம் இருப்பவை ஒன்றுமே எங்களுக்குரியவை அல்ல, தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகள். நாங்கள் அவற்றை வைத்து எங்களை பெருமைப்படுத்திக் கொள்கிறோம். பவுல் அருமையாக சொல்லுகிறார், நீ மேன்மை பாராட்ட உன்னிடம் எதுவும் இல்லை, உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருமையான ரட்சிப்பை தவிர நாங்கள் மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. எங்களிடம் எந்த விதமான ஜீவனத்தின் பெருமைகளும் எங்கள் வாழ்க்கையிலே வந்துவிடக்கூடாது. நாங்கள் பெற்ற மிகப்பெரிய பொக்கிஷம் அந்த சல்வேஷன், அந்த ரட்சிப்பிலே நாங்கள் எப்போதும் நிலை நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் தேவனிடம் எங்களை ஒப்புக் கொடுத்து அந்த ரட்சிப்பிலே நாங்கள் நிலை நிற்க தேவனிடம் எந்த நாளும் நாங்கள் கேட்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறோம், ஒவ்வொரு நாளும் லட்சிக்கப்படுகிறோம். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். தேவனின் வருகை வருமட்டும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை புதிதாக்கி தேவனுக்குள் சேர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஏதாவது காரியங்கள் எங்கள் இருதயத்திலே பெருமையாக இருக்கிறதா, அவை மேன்மை பாராட்டு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. தகுதியே இல்லாத எங்களுக்கு எங்கள் மேல் வைத்த இரக்கத்தினால், எங்கள் மேல் வைத்த பாசத்தினால், அன்பினால் தகுதியே இல்லாத அந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் அதற்கு பாத்திரவாளிகளாக இருக்க வேண்டும். அதான் நீங்கள் பார்த்தீர்களானால் சங்கீதம் 20:8 பாருங்கள். சங்கீதம் 20:7 பாருங்கள். சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஜீவனத்தின் பெருமை, எங்கள் ஜீவனத்தின் பெருமையாய் இருக்க வேண்டியது தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் எதற்காக இளைப்பாறுதல் இழந்து போயிருக்கிறோம்? யாக்கோப்பு வேதத்தை பார்த்தீர்கள், ஆனால் யாக்கோப்பு தன் ஆரம்ப காலங்களிலே தன் இளைப்பாறுதலை இழந்து ஏசாவிடம் அவனுக்கு பிரச்சனை, அதனால் ஏசாவை விட்டு ஓடி போகிறான். தன் இளைப்பாறுதலை இழந்து தன் மாமனாரிடத்திலே போகிறான். அங்கு போய் தன் 2 மனைவிகளுக்காக அவன் வேலை செய்து அந்த இடத்திலே தன் இளைப்பாறுதல் இழந்து தன் இருதயத்திலே நோகப்பட்டவனாக, குற்றப்பட்டவனாக பல வருஷங்களை கழிக்கிறான். ஆனால் என்று அவன் மனம் திரும்பி தேவ சமூகத்திலே வந்து ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கேட்கும் போது அவன் எத்தனாய் யாக்கோப்பாய் இருந்தவன் தேவனால் இஸ்ரேலாய் மாற்றப்படுகிறான். தேவ சமூகத்திலே அவனுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. ஆண்டவர் எங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு சென்று விடுகிறார். எங்களது வலது கரத்தை பிடித்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கு ஆண்டவர் கொண்டு செல்கிறார். அதற்கு நாங்கள் எங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். அந்த அருமையான அந்த இளைப்பாறுதலை நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் இழந்து போயிருப்போமானால் நாங்கள் தேவ சமூகத்திலே எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். அப்போது அவர் எங்களுக்கு இளைப்பாறுதல் தர வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் எனது சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாதபடி கஷ்டப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன அந்த தேவன் எங்களுக்கு நிச்சயமாக இளைப்பாறுதல் தர வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் உலகத்திலே அன்பு கூறாத படிக்கு, நாங்கள் மாமிசத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகளால் எங்கள் இளைப்பாறுதல் இழந்து விடாத படிக்கு தேவனிடம் எங்களை முற்று முழுதாக ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் எங்களை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கு கொண்டு செல்ல வல்லவராயிருக்கிறார். புல்லுள்ள இடங்களில் மேய்க்க வல்லவராயிருக்கிறார் எங்கள் தேவன். இளைப்பாறுதல் தாரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா,
நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். ஆமென்.